ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் வரகரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதுனால நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மற்ற காலங்களை விட அதிக தாகம் ஏற்படும். இந்த சம்மர் சீசனில் வரகரிசி கொண்டு செய்யப்படும் உணவுகளை அதிகம் சாப்பிட்றதுனால தாகம் தணிவதோடு சிறுநீரக கற்கள் ஏற்படுவதையும் தடுத்து சிறுநீரில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றும். சிறுநீரகங்கள் செயல்பாடுகளை மேம்படுத்தும் இந்த வரகரிசியை கொண்டு நம்ம சாதமோ இல்லை உப்புமாவோ இல்லை கஞ்சோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்குள்ளே ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதே நேரத்தில் ரத்தத்தில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் இருக்க வேண்டியது அவசியமாகும். வரகரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதோட ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும், ரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. நார் சத்து குறைந்த உணவுகளையும் மாவு சத்து மிகுந்த உணவுகளையும் அதிகமாக சாப்பிடுவதால் பலருக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகும். வயிற்றில் நீர் சத்து குறைவதாலும் மலச்சிக்கல் ஏற்பட காரணமாக இருக்குது. இதனால் வாரத்துக்கு 2 அல்லது 3 முறையாவது வரகரிசியை கொண்டு செய்யப்படும் உணவுகளை சாப்பிட்றதுனால வயிறு மற்றும் குடல்களில் இருக்கும் புண்கள் ஆறுவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்கும். நமது உடல்நிலை சிறப்பாக இருக்கவும் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கவும் நமது உடலுக்கு தாது உப்புக்கள், இரும்புச்சத்து, வைட்டமின்கள், சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற பல சத்துக்கள் நமக்கு தேவைப்படுது. இது அத்தனை சத்துக்களும் வரகரிசியில் நிறைந்துள்ளது. வாரத்துக்கு 2 அல்லது 3 முறையாவது வரகரிசியில் செய்யப்படும் சாப்பாடை நம்ம சாப்பிட்றதுனால இத்தனை சத்துக்களும் நமக்கு ஒருங்கே கிடைக்கிது. நமது உடலில் பார்த்திங்கன்னா அனைத்து பாகங்களும் சீராக இயங்குவதற்கு அவசியமான ஒரு உறுப்பாக உள்ளது இதயம். அப்படிப்பட்ட இந்த இதயம் நலமாக இருக்கிறதுக்கு இந்த வரகரிசியில் செய்யப்பட்ட உணவு சாப்பிட்றதுனால இதயம் சீராக இயங்கும். வரகரிசி பார்த்திங்கன்னா இதயத்திற்கு பலத்தை தரும் தன்மை கொண்டது. வரகரிசி சாப்பிட்றவங்களுக்கு இதய நோய் வருவது குறைகிறது. உடல் எடை பிரச்சனை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சம்மரில் உடல் எடை குறைக்கிறது ரொம்ப ஈஸி. இதனால் வரகரிசியில் செய்யப்படுற சாப்பாடை சாப்பிடக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால கொழுப்பையும் கரைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் வரகரிசியில் நிறைய உள்ளது. இதனால் நம்ம வாரத்துக்கு 2 அல்லது 3 டைமாவது வரகரிசியில் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா உடல் எடை சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு நோயாக இருக்கிறது நீரிழிவு நோய். இந்த வரகரிசியில் செய்யப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்றதுனால சுகரோட அளவு ரத்தத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கும். வரகரிசி சாப்பிட்றதுனால பாதத்தில் உள்ள வெடிப்புகளும் குணமாகும். இந்த வரகரிசியில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.